மேடம் விஜய் சார், உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண்ணோட வீட்டை போய் சந்திக்கணும்னு கூடவா உங்களுக்கு இன்னும் தோணல? கோவையில 10 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அந்த வடுவே இன்னும் ஆறதுக்குள்ள விழுப்புரத்துல 11 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும்னு உங்களுக்கு தோணலையா? ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மட்டும் ஸ்டெர்லைட் ஆலையில பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் நேர்ல சந்திச்சீங்கல்ல, அதை ஏன் நீங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் உங்களுக்கு தோண மாட்டேது? அப்ப உங்க நோக்கம் எல்லாம் சிஎம் ஆகணுங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப அவங்கள போய் சந்திச்சதெல்லாம் வெறும் ஸ்டண்ட் தான். இதுல இருந்தே நம்மளுக்கு அப்படிதானே தெரிய வருது. நீங்க பதவியேத்த 15 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு, 25 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல முக்காவாசி இந்த குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டது எல்லாமே உங்க தாவேகா கட்சிக்காரவங்க தான். அது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி நீங்க எப்படி இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் வாய் திறப்பீங்க? ஏன்னா உங்க கட்சிக்காரவங்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கிறப்போ எப்படி உங்களால வாயை திறந்து பேச முடியும்? உங்களுக்கு நான் அண்ணனா தம்பியா இருப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப எங்க போனீங்க? பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கல, அவங்களுக்கு எந்த ஆறுதலையும் தெரிவிக்கல, மேலோட்டமா எக்ஸ்ல ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா உங்க தொண்டர்கள் அதோட கேவலமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? இதெல்லாம் எல்லா ஆட்சியிலையும் காலங்காலமா நடக்கிறதுதான், அதெல்லாம் நீங்க கண்டுங்காணாம போகணும், அதெல்லாம் தனி மனித ஒழுக்கங்க அப்படிங்கிறாங்க. தனி மனித ஒழுக்கம்னா நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? சரி செய்யணும். குறிப்பா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே ஆட்சியை புடிச்சிருக்கீங்க. அப்ப ஆட்சியை புடிச்சா உங்க தொண்டர்கள் எதுக்கு இப்படி முட்டு கொடுக்கணும்? அப்படி முட்டு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன கண்டனம் தெரிவிக்க போறீங்க? எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, எக்ஸ்ல ஒரு ட்வீட்டை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களை மக்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் சொல்லுங்க? தமிழக மக்கள் சொல்ற மாதிரி இப்படியே குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்தா தமிழ்நாடு சுடுகாடா மாறும்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கோவையில 10 வயது சிறுமிய கொடுமையா தாக்கி பாலியல் வன்கொடுமை பண்ண சம்பவத்தையே இன்னும் மக்கள் மறக்காத நிலையில, விழுப்புரத்துல 11 வயது சிறுமிய இன்னொருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். அதாவது இந்த சம்பவத்தையே இன்னும் மறக்காத நிலையில அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. தாவேக அரசுல 15 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா இது ஒண்ணு கூட நடக்க விட மாட்டேன்னு சொன்ன விஜய் இப்ப எங்க போனாருந்தாங்க தெரியல. சும்மா சாதாரணமா எக்ஸ்ல ஒரு ட்வீட்டை மட்டும் போட்டுட்டு அவரு பாட்டுக்கு அவரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் அவரோட அமைச்சர்கள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இல்ல கால கொடுமை, அந்த அமைச்சர்களோட ரூம் இருக்குல்ல, அதோட வாசல்ல 2 போலீஸ் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்களாமா. எதுக்கு நிக்கிறாங்கன்னா, தாவேகா கட்சியினர் எல்லாமே உள்ள போந்து ரீல்ஸ் எடுத்து அவங்கள தொல்லை பண்றாங்களாமா. அதனால அமைச்சரோட பாதுகாப்புக்கு 2 போலீஸை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எந்த தமிழக வரலாற்றிலையுமே இல்லாத ஒரு சம்பவம் எல்லாம் இப்போ தலைமை செயலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது உங்களை ரீல்ஸ் எடுத்து தொல்லை பண்ண கூடாதுங்கிறதுக்காக போலீஸ போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்க தாங்க போச்சு? உங்களோட கட்சிக்காரவங்களே உங்களை தொல்லை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு சாதாரண ரீல்ஸ் எடுக்கிறதையே தொல்லையா நினைச்சு நீங்க காவலரை போட்டிருக்கீங்கன்னா, இப்ப பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளவு பாதுகாப்பான நிலையை நீங்க உருவாக்கி இருக்கணும். அத நீங்க உருவாக்குறீங்களா? கிடையாது. இதுல இருந்தே தெரியுது நீங்க மக்களுக்கான கட்சி கிடையாது, சர்வாதிகாரத்தனமான கட்சிங்கிறது. உங்களோட அமைச்சர்களுக்கு மட்டும் நீங்க போலீஸ வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு கொடுக்காம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. நீங்க பதவியேத்த 15 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, 4 இரட்டை கொலைகள் நடந்திருக்கு, 25 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதெல்லாமே இந்த 15 நாள்னு வச்சுக்கிட்டோம்னா கடந்த 5 நாள்ல மட்டும் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு தெரியுமா? அதுல எத்தனை தாவேகா நிர்வாகிகள் இன்க்ளூட் ஆயிருக்காங்க தெரியுமா? சொல்றேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே இருந்த பார்க்ல 17 வயது சிறுவனை வெட்டி கொண்டிருக்காங்க ஒரு கும்பல். இந்த கும்பல்ல சிலர் தாவேகா நிர்வாகிகள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் பகுதியில காதலிக்க மறுத்தனால ஒரு பெண்ணோட வீட்டுல பெட்ரோல் குண்டு வீசிட்டு போயிருக்கான் ஒரு இளைஞன். இதுவுமே இந்த 5 நாள்ல நடந்தது.
அடுத்து சிஎம் தொகுதி இருக்குல்ல, நம்ம விஜய் சிஎம் தொகுதி, அந்த தொகுதி பெரம்பூர் தொகுதி இருக்குல்ல, அந்த பெரம்பூர் தொகுதியில போதை கும்பல் ஒண்ணு என்ன பண்ணிருக்கு, 13 வண்டிகளோட கண்ணாடிய உடைச்சிட்டு போயிருக்கு. நான் வந்த போதைய அடிச்சு நொறுக்கி துவைச்சிருவேன்னு சொன்னவரு எங்க போனாருன்னு தெரியல. இதுவும் இந்த 5 நாளுக்குள்ள நடந்தது. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, மதுராந்தகம் அருகே ஒரு இளைஞரை ஓட ஓட வெட்டி 7 பேர் கொண்ட கும்பல் தாக்கி இருக்காங்க. இதுவும் இந்த 5 நாளைக்குள்ள நடந்தது. அடுத்து சென்னை கீழ்ப்பாக்கத்துல கஞ்சா விற்பனையில ஈடுபட்ட கும்பலை தட்டி கேட்ட குடும்பத்தை 8 பேர் கொண்ட கும்பல் தாக்கி இருக்கு. இதுவும் இந்த 5 நாளைக்குள்ள நடந்தது. அடுத்து மதுரை கீழாமத்தூர் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அழிச்சதா தாவேகா நிர்வாகி கைதாகி இருக்காரு. கொலை சம்பவம் பண்றதும் தாவேகா நிர்வாகி தான், இந்த மாதிரி பாலியல் தொல்லையில ஈடுபடுறதும் தாவேகா நிர்வாகி தான். தன்னோட கட்சி தொண்டர்களே இப்படி மோசமான ஒரு ஆளா இருக்கப்போ அப்ப வெளிய இருக்கவங்களே என்ன ஒழுங்காவா இருந்துட போறாங்க? தன்னோட கட்சி நிர்வாகிகளையே விஜய் ஒழுங்கா வைக்க தெரியல, இதுல மத்தவங்களை குற்றம் சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அடுத்து கரூர்ல குளித்தலை அருகே இருசக்கர வாகனத்துல போன விவசாயி மீது துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குங்க. இது தமிழ்நாடா இல்ல என்ன நாடுன்னே தெரியல. துப்பாக்கி சூடு பண்றாங்க, பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, கத்தி எடுத்து குத்துறாங்க, கஞ்சா போடுறாங்க. ஐயோ சாமி, 15 நாள்ல தமிழ்நாடே சுடுகாடா மாறிடும் போல இருக்கு. துப்பாக்கி சூடெல்லாம் எங்கெங்க ஃபாரின்ல நடக்குங்க, நம்ம தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. தாம்பரத்தை அடுத்து மணிமங்கலத்துல பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், கல்லூரி ஸ்டூடெண்ட எட்டி பார்த்திருக்கான் தாவேகா நிர்வாகி ஒருத்தன். அதே மாதிரி திருவொற்றியூர்ல மின்துறை ஊழியரோட கதவை நடுராத்திரியில தட்டி பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க தாவேகாவை சேர்ந்த கும்பல். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டுல இந்த 15 நாள்ல நடந்த எக்கச்சக்கமான குற்ற சம்பவங்கள்ல தாவேகா கட்சிக்காரவங்க தான் பண்ணிருக்காங்கிறது தெரிய வருது. இதுக்கு மேல இன்னொன்னு நடந்துச்சு. செங்கசூளை உரிமையாளர்கள்ட்ட போய் 1 லட்சம் லஞ்சம் கொடு, எங்க கட்சிக்காரவங்க கேக்குறாங்கன்னு தாவேகா நிர்வாகி ஒருத்தர் கேட்டு அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. ஊழல் பண்றது, கஞ்சா போடுறது, கொலை பண்றது, தப்பான செயல்பாடுகளை ஈடுபடுறதுன்னு தாவேகா நிர்வாகிகள் எக்கச்சக்கமான மேல் இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி பொதுமக்கள் திருந்துவாங்க? விஜய் என்ன பண்ணும்னா, அவங்க கட்சிக்காரங்களை திருந்த சொல்லணும். ஏன்னா இந்த குற்றங்கள்ல ஈடுபடுறது எல்லாமே தாவேகா நிர்வாகிகளும் தாவேகா கட்சிக்காரவங்களும் தானே இருக்காங்க. சரி, இப்போ கோவையை சேர்ந்த 10 வயது சிறுமி இருக்காங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்டதுக்கும் விழுப்புரத்தை சேர்ந்த 11 வயது சிறுமி இருக்காங்கல்ல, அவங்க பாதிக்கப்பட்டதுக்கும் தாவேகா அரசு, குறிப்பா இந்த விஜய் அரசு நீதி வாங்கி கொடுத்துருவான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் தெரிய வருது. சம்பவம் நடந்தே கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிருச்சு. இதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு கூட தெரியல. கேட்டா எக்ஸ்ல மட்டும் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டுட்டு அவரு பாட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு இப்ப என்ன தீர்ப்பு வந்திருக்கு தெரியுமா? அதாவது இந்த தாவேகா அரசு, விஜய் அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்துல வேடநத்தம் பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிய காட்டுல வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு கொடூரமான கொலையாளியும் குற்றவாளியுமான தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க நீதிமன்றம். இந்த சம்பவத்துக்கான குற்றப்பத்திரிகையை கிட்டத்தட்ட 20 நாள்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? கடந்த அரசு தான் காரணம். கடந்த அரசை எப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வச்சு என்னென்னலாம் பண்ணி இப்ப ஆட்சியை புடிச்சீங்க. உங்க ஆட்சியில சம்பவம் நடந்து 4 நாள் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கூட தெரியல. கேட்டா சும்மா அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டத்தை போட்டேன், ஆலோசனை பண்ணன்னு மட்டும் சொல்றது. ஆனா திமுக அரசு இங்க இல்லவே இல்லை. ஆனா அவங்க அப்பவே அதுக்கான குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் பண்ணி வச்சுட்டு போனனால இப்போ அதுக்கான தீர்ப்பு விரைவா வழங்கப்பட்டிருக்கு. அப்போ தாவேகா அரசு நீங்க என்னதான் பண்றீங்க? உங்களோட ஆட்சியில இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு இப்போ என்னதான் சொல்யூஷன் தர போறீங்க? பொதுமக்கள் எல்லாருமே கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அடுத்து தப்பு பண்றவன் பயப்படுவான்னு சொல்றீங்க. அத பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா இல்லையா? எங்க உங்க கட்சிக்காரவங்களே இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறப்போ கொடுத்தா உங்க கட்சி தானே அம்பலப்படும். அதனாலதானே அமைதியா இருக்கீங்க.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தாவேக அரசு மக்களுக்கான அரசுலாம் கிடையாது. அதாவது அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், உங்களுக்கு பாதுகாவலனா இருப்பேங்கிறதெல்லாம் விட்ட வெறும் டைலாக். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? சிஎம் விஜய் சார், நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? நீங்க பரப்புரையின் போது பேசுனீங்கல்ல வீர வசனம், அதெல்லாம் மறுபடியும் பிளே பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க அந்த அறிக்கையெல்லாம் விடுங்க. ஏன்னா நீங்க அவ்வளோ பேசி வச்சிருக்கீங்க. அவ்வளோ பேசி பேசி மக்களை மயக்கி ஆட்சியை புடிச்சிட்டு இப்ப ஆட்சிக்கு வந்த அப்புறம் பொதுமக்களுக்கு ஒண்ணுனா கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கீங்க. உங்க அமைச்சர்கள் என்னன்னா, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு 2 போலீஸை வேற பாதுகாவலுக்கு போட்டு வச்சிருக்காங்க. சரி, பொதுமக்களுக்கு தான் பதில் சொல்லேனா எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாமக, அது இதுன்னு எல்லா கட்சியுமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பயந்தாவது ஒரு அறிக்கை வெளியிடுறதோ அல்லது தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை தரதோ அதெல்லாம் கிடையாது. சினிமா இந்த தெரி படத்துல மட்டும் பாதிக்கப்பட்ட குற்றவாளிய பிரிட்ஜு கீழே தொங்க வர்றதுன்னு என்னென்னமோ பண்ணீங்கல்ல. உங்களுக்கு தெரியுதல்ல, அரசியல் சினிமா கிடையாது, ரியாலிட்டி வேற. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். அதையும் நீங்க பண்ண மாட்டீங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா தமிழ்நாடு சுடுகாடா மாறும். அதுக்கு நீங்க தான் காரணம்னு மக்களும் கொதித்தெழுந்து உங்களோட ஆட்சி கவிழ்றது கூட வாய்ப்பு நிறையவே இருக்கும். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு கண்டிப்பா பெரிய பாதிப்பா அடையும். 15 நாளே இவ்வளவு குற்றங்கள்லாம் 5 வருஷ ஆட்சியில என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பொதுவா இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் உத்தரப்பிரதேசத்துல நடந்துகிட்டு இருக்கும். மினி ஊபிய தமிழ்நாட்டை விஜய் அவர்கள் மாத்திட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு இந்த இடத்துல எழுது. வசனம் பேசி ஆட்சியை புடிச்ச விஜய் அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்ததும் மௌனம் காக்குற நிலைமைய நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.